கடலை மாவு போண்டா எப்படி செய்வதுன்னு ஒரு சின்ன டிப்ஸு. புதுசாக செய்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் அரிசி மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சோடா உப்பு. அப்படின்னா இட்லிக்கு போடுவோம்ல, இட்லி மாவுக்கு சோடா உப்பு, அது கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கிட்டேன். ஈஸியான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம். புதுசாக செஞ்சு பார்க்குறவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போது இதை நம்ம பிசைஞ்சு கலக்கி வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு பதமாக பிசைஞ்சுக்கணும், தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் இந்த பக்கம் அடுப்பில் காஞ்சிருச்சு, நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பதமாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்படி போடணும். புதுசாக சமைக்கிற தங்கச்சிங்களுக்கு இதெல்லாம் ஈஸியான முறை தான், பயப்பட வேணாம். கற்றுக்கோங்க. கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காது, நம்ம வீட்லேயே வாங்கி சமைச்சிக்கலாம். ஈஸியான மெத்தடு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியும். ஆனாலும் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. ரொம்ப அதிகமாக வச்சா கருகிரும். என்னோடய வீடியோவெலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எப்போவுமே வேணும். நாங்கள் போடுற சமையலெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக சமைக்கிறவங்களும் சரி. போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். போண்டா ரெடி. நீங்களும் சமைச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி.